Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு எம்ப்ளாயர் இருக்கு. நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்றதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலரா நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப்போ இல்லை வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த வித சந்தேகம் இருந்தாலும் நீங்க எப்போ வேணா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகே, அதாவது நிறைய பேர் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா போட்டுகிட்டே இருக்கீங்க. சரியா, நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பொறுமையாக இருங்க. ஏன்னா நமக்கு வந்து அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு 13ஆம் தேதி வரைக்கும் டைம் இருக்குது. ஓகேவா? ஏன்னா சில விஷயங்கள் நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா சில விஷயத்தை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதே மாதிரி சப்போஸ் நீங்கள் வந்து தவறுதலாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே வேற ஒரு அப்ளிகேஷன் நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு தயவு செய்து போகாதீங்க. இதை நிறைய வீடியோ நான் சொல்லிட்டேன். சரியா, இதை முக்கியமாக ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்படி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதாவது ஃப்ரெஷ்ஷாக எந்த அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தாங்கன்னா அதை அப்படியே மறந்துட சொல்லுங்கள். ஏன்னா நிறைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. டூப்ளிகேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் சொல்லி நிறைய ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் தயவுசெய்து மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு டைம் வந்து கொடுப்பாங்க. சரியா, கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் வந்து கொடுப்பாங்க. அதனால தயவு செய்து நீங்க அந்த ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க. திரும்ப இன்னொரு அப்ளிகேஷன் ஃபார்ம் புதுசா என்ன பண்ண போடாதீங்க. ஓகே, அதாவது ரெண்டு முக்கியமான விஷயத்தை நம்ம பத்தி இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் போடும்போது இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமா சுதாரிப்பா நீங்க பண்ணணும். என்ன அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்க்கு ஸ்காலர்ஷிப்புக்கும் எனக்கு எலிஜிபிள் இருக்கு. அஸ்வலஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எஸ்சி ஸ்காலர்ஷிப், அதாவது எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, இது வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் சொல்லுவோம். அதுக்கும் எலிஜிபிள் இருக்கு. அப்போ ரெண்டுக்குமே எலிஜிபிள் இருக்கு. நீங்க வந்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 50,000 60,000 ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்க அப்படின்னா 25,000 ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஆனா ரெண்டுலையுமே நிறைய பேர் எலிஜிபிளா இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், அப்போ மொத்தமா சேர்த்து 85,000 ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா? அப்படி கிடையாது. ஒரே ஒரு ஸ்காலர்ஷிப் தான் நமக்கு எலிஜிபிள் ஆகும். அப்ப நம்ம ரொம்ப சுதாரிப்பா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன அப்படின்னா, நமக்கு அதிகமா வரக்கூடிய ஸ்காலர்ஷிப் எடுத்தீங்க அப்படின்னா போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் தான். அப்ப நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாமே ரெடி ஆகி நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண போவீங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நீங்க எலிஜிபிளா இல்லையா, அதே மாதிரி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் நீங்க எலிஜிபிளா இல்லையான்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நோன்னு சொல்லி கொடுத்துட்டு போஸ்ட் மெட்ரிக் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இது ரெண்டுல ஏதாவது ஒரு ஸ்காலர்ஷிப் தான் நமக்கு எலிஜிபிள் ஆகும். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு எனக்கு இல்லைன்னு சொல்லி கொடுத்துருங்க. போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்க்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா, நீங்க வந்து இன்கம் வந்து 2.5 lakh இருக்கணும். நீங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட்க்கு போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்க்கு நீங்க வந்து எலிஜிபிள். சரியா, அதை நீங்க கொஞ்சம் சுதாரிப்பு இருக்கணும் அப்ளை பண்ணும்போது. இந்த ஒரு விஷயத்த பார்த்து கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. இன்னொன்னு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிஎஃப்சி சென்டர். சரியா, டிஎஃப்சி சென்டர்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம வீடியோல ஏற்கனவே நம்ம இதை பத்தி சொல்லியிருக்கோம். உங்க ஏரியால, சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து திண்டுக்கல்ல இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல ஜிடிஎன் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கும். அதுதான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோடல் சென்டரா போடுவாங்க. அதான் டிஎஃப்சி சென்டர். அதாவது உங்க ஏரியால இருக்கக்கூடிய ஒரு காலேஜை டிஎஃப்சி சென்டர்னு போடுவாங்க. ஏன்னா இப்போ தூத்துக்குடியில இருந்து, கோயம்புத்தூர்ல இருந்து, அதே மாதிரி கன்னியாகுமரியில இருந்து, நாகர்கோயில இருந்து இவங்களாம் என்ன பண்ண முடியாது, எதுக்கு எடுத்தாலும் சென்னை வர முடியாது. சென்னை அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எதுக்கு எடுத்தா வர முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அங்கங்க இருக்கக்கூடிய ஒரு காலேஜை நோடல் சென்டர் மாதிரி போறாங்க. சரியா, இணைப்பு கல்லூரி மாதிரி என்ன போட்டு உங்களோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த காலேஜில் போய் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாவே போதுமானது. சரியா, ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் தான் நமக்கு நடக்கும். அந்த டைம்ல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களை வந்து டிஎஃப்சி சென்டர் வர சொல்லுவாங்க. அப்ப டிஎஃப்சி சென்டரை நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் போடும்போது உங்க ஏரியாக்குள்ள இருக்க காலேஜ் ஷோ ஆகும். அதை நீங்க தயவு செஞ்சு பாத்தீங்கன்னா பார்த்து நீங்க போடுங்க. ஓகேவா? இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப சுதாரிப்பா நீங்க பண்ணணும். அதனால இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்ப வேணா நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.